அல்லாஹ் அவங்களோட எப்படி நடக்கிறான்டா, இந்த கிஃப்ட் யாருக்கும் கிடைக்காத ஒரு கிஃப்ட். ஏண்டா காபத்துல்லாஹ்ல போய் நாங்க தொழணும்னு ஆசைப்படுறோம். இப்போ ஒரு ஆள் 2 ரக்காத்து தொழுகிறாரு. அதை பார்த்து பின்னாடி உள்ளவர் இன்னொரு 2 ரக்காத்து தொழுகிறாரு ஒரு நஃபீலான வணக்கத்தில். இவர் 2 ரக்காத்து தொழுவதை பார்த்து நானும் ஒரு 2 ரக்காத்து தொழுதா நன்மை நல்லமே அப்படின்னு நினைக்கிறாரு. 2 ரக்காத்து தொழுதாரு, இவருக்கு அந்த தொழுகை நன்மையும் கிடைக்கும். பின்னாடி ஒரு ஆள் 2 ரக்காத்து தொழுதாரு, இவரை பார்த்து அந்த நன்மையும் சேர்த்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுக்குறான். இப்போ உங்களுக்கு கணக்கு புரியுதா இருக்கு? உங்களுக்கு கணக்கு புரியுதா இருக்கு? அந்த அம்மாவுக்கும் பிள்ளைக்கும் இப்ராஹிம் நபி குடும்பத்தை அல்லாஹ் பெரிய அந்தஸ்துல மறுமையில கொண்டு வரணும்டா. யாராவது போய் கேட்டா யா அல்லாஹ் இவங்களுக்கு ஏன் இவ்வளவு பெரிய தரஜாத் என்று கேட்டா, அதுக்கு அல்லாஹ் சும்மா கொடுத்தன்னு சொல்ல மாட்டான். அல்லாஹ் யாருக்கு அநியாயம் செய்ய மாட்டான். அல்லாஹ் அந்த கணக்கை காட்டுவான். ரசூலுல்லாஹ்க்கு போய் இவ்வளவு பெரிய அந்தஸ்து ஏன் யாரம் என்று கேட்டா அல்லாஹ் அந்த கணக்கை போட்டு காட்டுவான். நீங்க எல்லாம் எவ்வளவு செலவாத்து சொன்னீங்க? செலவாத் என்பது துஆ. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மது வ அலா ஆலி முஹம்மது கமா ஸல்லைத அலா இப்ராஹிம் வ அலா ஆலி இப்ராஹிம் இன்னக ஹமீதும் மஜீத். யா அல்லாஹ், நாங்க என்ன துஆ கேட்கிறோம் ரசூலுல்லாஹ்வுக்கு? யா அல்லாஹ் முஹம்மது நபிக்கு அருள் புரிவாயாக, அவருடைய குடும்பத்தாருக்கு அருள் புரிவாயாக. இப்ராஹிம் நபிக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கு அருள் புரிஞ்ச மாதிரி. அப்ப ரொம்ப டீப்பா அருள் புரிஞ்சுட்டான். அந்த அருள் என்னன்னு கண்டுபிடிச்சு நாம பார்த்து இங்க இடத்துல சொல்றோம். ஃபாயில் ஒரு பெரிய பணக்காரரை பார்த்து இன்னொரு பணக்காரர் நிற்கிறாரு. இந்த அந்த பணக்காரர் மாதிரி ஒரு ஆகணும்டா, இவரை விட அவர் பெரிய பணக்காரர். இப்ராஹிம் நபி கொடுத்ததுக்கு செஞ்ச அந்த அருளை மாதிரி அல்லாஹ் முஹம்மது நபிக்கு கொடுக்கட்டுமா? அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மது, முஹம்மது நபிக்கு பரக்கத்து செய்வாயாக. யா அல்லாஹ் எப்படி பரக்கத்து? முஹம்மது நபியுடைய குடும்பத்துக்கு பரக்கத்து செய்வாயாக. கமா பாரக்த அலா இப்ராஹிம், இப்ராஹிம் நபிக்கு நீ பரக்கத்து செஞ்சு அப்படியா அல்லாஹ், இப்ராஹிம் நபியுடைய குடும்பத்துக்கு பரக்கத்து செஞ்சு அப்படியா அல்லாஹ்ன்றான். கொஞ்சம் கவனமா பாருங்க சகோதரர்களே. அல்லாஹ் அந்த பாடத்தை என்ன அற்புதமா நடத்த போறான். சுப்ஹானல்லாஹ். 24/7 தூக்கம் இல்லாமல் சஃபா மலை மர்வா மலையில ஹாஜிகள் நடக்கிறார்கள். அல்லாஹ் தெரிவு செய்தது ஒரு லேடி, ஒரு பெண், ஒரு நபியுடைய மகள் அல்ல, பெரிய வம்சத்தில் வந்த ஒரு பெண் அல்ல. சலாமுன் அலைஹா ஹாஜரா, சலாமுன் அலைஹா. அல்லாஹ் ஒரு அடியானை தெரிவு செய்தால், அந்த கல்வி அல்லாஹ்வுக்காக பறிப்போயிருந்தால், ஈமானால் நிரப்பப்பட்டிருந்தால், அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸா அவர்களுக்கு கொடுக்கிற அந்தஸ்தை அல்லாஹ் காட்டுறான். துஅத்தில் முல்க மன் தஷா வ தன்ஸிஉல் முல்க மிம்மன் தஷா வ துஇஸ்ஸு மன் தஷா வ துஸில்லு மன் தஷா பியதிக்கல் கைர். அல்லாஹ் நாடியவர்களுக்கு இஸ்ஸத்தை கொடுக்கிறான், நாடியவர்களிடம் பறிச்சு அல்லாஹ் மிதிக்கிறான். அவர்களே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கண்ணியத்தை நாடியவர்களுக்கு கொடுக்கிறான், ஆட்சியை நாடியவர்களுக்கு கொடுக்கிறான், நாடியவர்கள்ட்ட பறிக்கிறான். இன்றைக்கு அந்த அம்மாவை தூக்கி வைக்கிற இடம் இன்றைக்கு ஜித்தா குலுங்குது. ஜித்தா ஏர்போர்ட் விமான நிலையம் குலுங்குது. ஐரோப்பியர்கள் வருகிறார்கள், லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னவர்கள் வர்றார்கள், எல்லாரும் ஸ்ரீலங்கா வர்றார்கள், இந்தியா வர்றார்கள், பாகிஸ்தான் வர்றார்கள். ரமலான் ஹரத்துடைய எக்ஸ்பென்ஷன் தாண்டி இன்னும் எவ்வளவு எக்ஸ்பேண்ட் பண்றது என்று தெரியாமல் அந்த அளவுக்கு மக்கள் நிரம்புகிறார்கள். கஷ்டத்தோடு அங்கே வருகிறார்கள், நோய்வாய்ப்பட்டாலும் அங்கே நிற்கிறார்கள். ஒவ்வொரு ஆண்டும் ரமலான் ஹரம் நிரம்பி வழிகிறது, ஃப்ளைட் ஆபரேட் ஆகிறத நீங்க பார்த்திருப்பீங்க. இந்த அம்மாவை அல்லாஹ் தெரிவு செய்கிறார். இந்த இரவுல அல்லாஹ் என்னையும் உங்களையும் தெரிவு செய்யணும் என்ற நோக்கில் பேசுகிறோம். ரமலானின் ஈமானிய பயணம் என்றால் ஈமானுக்கு அல்லாஹ் கொடுத்த கௌரவம் இந்த உலகத்தில் நீங்கள் எதிலையும் பார்க்க மாட்டீர்கள் சகோதரர்களே, வேற எதுக்கும் பார்க்க மாட்டீர்கள். அந்த அம்மாவை விட்டுட்டு அவங்க போயிட்டாங்க. தொழுகையை நிலைநாட்டணும் என்று அவர் சொல்லி போட்டு சொல்றாரு, ரப்பனா ஃபஜஅல் அஃபீதத்தம் மினன் நாஸ் தஹ்வி இலைஹிம். யா அல்லாஹ் மனிதருடைய கல்புகளை அவங்க பக்கம் திருப்பிரியா அல்லாஹ்னு கேட்கிறார். துஆ 100க்கு 100% கபூல். 100 out of 100. இதுக்கு மேல கபூல் இல்லை, டோட்டல் கபூல். என்ன கேட்டு போறாரு? யா அல்லாஹ் ஒரு ஹஸ்பண்ட் தன் வைஃபுக்கு கேட்க முடியுமான துவா வேற எதுவுமே அவர் கேட்கல. வைஃப் அங்க தூரத்தில் நிற்கிறாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அவர் துவா கேட்க போக்கல, வைஃப் தெரியாமலே துவா கேட்டார். அவருடைய கண்கள்ல இருந்து கண்ணீர் ஓடிடும். தூரத்தில் ஏர்போர்ட்ல இருந்து நீங்க வீட்டில் உங்க பெண் அதாவது ஃபேமிலியை விட்டுட்டு வர்ற நேரம், சில நேரம் இமிக்ரேஷன்ல இந்த கிளாஸ்ல
ஃபைனலாக அந்த பக்கம் நீங்கள் போகிற நேரம் கை காட்டினா பல பேர் கண்ணீரோடு வருவார்கள். தன்னுடைய குடும்பம், சரி நான் கண்டிருக்கிறேன், அதாவது வாப்பாட ஷர்ட்டை புள்ள இழுக்கும், போகாதீங்க வாப்பா, ஏர்போர்ட்ல தேம்பி தேம்பி அழுகிற இடமா இருக்கும். இப்ராஹிம் நபி அல்லாஹ்வுடைய கட்டளை, அவர் ஆசையா இருந்த அல்லாஹ்விடம் கேட்டது ஒரு குழந்தை. அவர் வீடு கேட்கல, மாளிகை கேட்கல, உலகத்தில் வேற எதையும் கேட்கல, அவர் கேட்டது ஒரு குழந்தை. அந்த குழந்தை கிடைச்ச பிறகு அல்லாஹ் அவரோட கோபம் நீங்க நினைப்பீங்க, ஏன் இப்படி விட்டுட்டு போறதுக்கு அல்லாஹ் வைக்கிறான், அமர்கலமா அவரோட வாழணுமே. ரப்புல் ஆலமீன் அவருடைய கலாவை ஒரு மூமின் ஏற்றுக்கொண்டால் அதான் ஈமான். ஈமான் அல்லாஹ் கேட்கிற, ஹஸிபன் நாஸ் ஐயகூலு ஆமன்னா அயுத்ரகு யகூலு ஆமன்னா வஹும் லா யுஃப்தனூன். அல்லாஹ் கேட்கிறான், ஹஸிபன் நாஸ், மனிதர்கள் நினைக்கிறார்களா நாங்க ஈமான் கொண்டுட்டோண்டு வாயால சொன்ன உடனே அவங்கள நாங்கள் சும்மா விட்டுருவோண்டு, அவங்க ஈமான் வாயால் சொன்னது கல்பல இருக்குதான்னு தேடி பார்ப்போம்ன்றான் அல்லாஹ். அவங்கள வஹும் லா யுஃப்தனூன் சோதிக்கப்படாம விட்டுருவோமா அல்லாஹ்? அஹஸிபன் நாஸ் என்றான். அஹஸிபல் லதீன, அதாவது அல்லாஹ் சொல்லல முஃமின்கள் என்று அங்க சொல்லல, மனிதர்கள் வாயால சொல்லுவாங்க ஈமான் கொண்டுட்டோண்டு. ஈமானை ப்ரூஃப் பண்ணு அல்லாஹ் கேட்பான். உன் கல்புக்குள்ள உள்ள ஈமானை ப்ரூஃப் பண்ணு. அதுக்கு கொடுக்கிற வேலை லேசி இல்லை, அதுக்கு கொடுக்கிற வேலை ரொம்ப பெரிய வேலை கொடுக்கணும், ரொம்ப பெரிய. இன்னமல் முஃமினூன அல்லதீன ஆமனூ பில்லாஹி வ ரசூலிஹி. மூமின்கள் யார்? அல்லாஹ் சொல்கிறான், ஆமனூ பில்லாஹி வ ரசூலிஹி. அவர்கள் யார்? அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் ஈமான் கொள்வார்கள். அதோடு அல்லாஹ் சொல்லல சும்மலம் யர்தாபு, அவர்கள் சந்தேகம் கொள்ளவே மாட்டார்கள். அல்லாஹ் ஒன்றை சொன்னால் சந்தேகப்பட மாட்டாங்க. கபர் பக்கத்தில் போய் இது நடக்குமான்னு நினைக்க மாட்டாங்க. இந்த இடத்துல நான் வந்தால் மலக்குகள் வந்து என்னிடம் விசாரிப்பார்கள் என்பதில் உறுதியாக நிற்பார்கள். சும்மலாம் யர்தாபு. அதற்கு பிறகு அல்லாஹ் சொல்கிறான், அவர்கள் அவங்க ஈமானை எப்படி ப்ரூவ் பண்ணுவாங்க தெரியுமா? அதாவது பி அம்வாலிஹிம் வ அன்ஃபுஸிஹிம், தன்னுடைய சொத்துக்களை அல்லாஹ்வுடைய ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில கொடுத்து தன் ஈமானை ப்ரூவ் பண்ணுவாங்க. தன்னுடைய உயிரையே கொடுக்க தயங்க மாட்டாங்க. உலாயிக ஹுமுஸ் ஸாதிகூன், அவர்கள் தான் உண்மையாளர்கள் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். இப்ப எல்லா ஏற்பாடும் ரெடியாச்சு, எல்லா ஏற்பாடும் ரெடியாச்சு. இப்ராஹிம் நபி விட்டுட்டு போயிட்டாரு. இந்த உலகத்துல நபிமார்களுக்கு அற்புதங்களை அல்லாஹ் கொடுத்தான். நான் பார்த்த வரையில் எனக்கு தெரியல, நான் பார்த்த வரையில் இப்ராஹிம் நபிக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுத்த அற்புதம் வேற ஒரு கைத்தடியை கையில கொடுக்கல. மூசா நபி கையில ஒரு கைத்தடியை கொடுத்தான், அது ஒரு அற்புதமா மாத்தினான். ஈசா நபிக்கு ஊதினா பறவை பறக்கும், குஷ்ட நோயாளிகள்லாம் சோமாக்கிடுவாங்க. இன்றைக்கும் இயேசு ஜீவிக்கிறார் என்று சொல்லி போட்டு இயேசு நோயெல்லாம் அது செஞ்சாங்க. இன்றைக்கு அவங்க செஞ்சுட்டு போவாங்க. மரணித்தவரே பி இஸ்னில்லா, அல்லாஹ்வுடைய உதவியால் உயிர் கொடுக்கும் ஆற்றலை கொடுத்திருந்தாங்க. இப்ராஹிம் நபிக்கு அப்படி என்ன கொடுத்தாங்கன்னு நினைக்கிறீங்க? நீங்க என்ன கொடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? அப்படி எதுவுமே இல்லை. இப்ராஹிம் நபியோட பேசினால் அந்த பேச்சில் மயங்கிடுவாங்க. இப்ராஹிம் நபியோட பேசி தப்பையில அவ்வளோ அற்புதமா இந்த ஷிர்க்க உடைக்கிறதுக்கு இப்ராஹிம் நபி மாதிரி அறிவுபூர்வமா ஷிர்க்க உடைச்சு பேசக்கூடியவர் இப்ராஹிம் நபி. அதுதான் அவருக்கு கொடுத்த அற்புதமே. ஒரு ராஜா அவரோட விவாதம் பண்றாரு. என்ன, ரப்பு யாருப்பா? உயிர் கொடுப்போம் உயிர் எடுப்பவன். நாங்கள் விவாதம் பண்ண என்ன சொல்லுவோம்? உயிர் கொடுப்போம் உயிர் எடுப்போம்னு சொல்லிட்டேன்டா. அவன் சொல்ற, அப்ப நானும் கொடுப்பேனேப்பா, அவன் ரப்பு மாதிரி இந்த மாதிரி சாக நிற்கிறான், நீ போப்பா, செத்த தூக்கில போட வச்சிருக்கிறோம், அவனை விட்டுறேன், உயிரை கொடுத்துட்டேன்னா ரோட்ல போறவன் எடுத்து கொண்டு காட்டி பார்த்தியா சாகடிச்சிட்டேன் அப்படின்றான். இப்ராஹிம் நபி இல்லப்பா இது இல்லப்பான்னு எல்லாம் விவாதம் பண்ணல. ஓ கரெக்ட், உயிர் கொடுத்துட்டியா, உயிர் எடுத்துட்டீங்களா, சூப்பர். என் ரப்பு இன்னொன்றையும் சேர்த்து செய்வான், அதையும் செஞ்சு காட்டுங்கன்றார். நாங்கள் இப்படியெல்லாம் விவாதம் பண்ணினா பல நாள் அதிலே நிற்போம். இது இல்லப்பா உயிர் கொடுக்கறது, அதுதான் உயிர் குடிக்கிறது. இப்ராஹிம் நபி சொன்னார், என் ரப்பு கிழக்கில் சூரியனும் உதிக்க வைக்கிறான், மேற்கில மறைக்க வைக்கிறான். நீங்க இப்ப என்ன பண்ணணும் தெரியுமா? மேற்கில உதிக்க ஒண்ணு பண்ணிட்டீங்க, கரெக்ட், உயிரை கொடுத்து உயிர் எடுத்துட்டீங்க. இப்ப அடுத்தது செஞ்சு காட்டுறீங்களே, மேற்கில உதிக்க வச்சு கிழக்கில மறைக்க வச்சீங்கன்னா கம்ப்ளீட் ஓகே. ரப்பு செய்யறது
கஃபர், வாயடிச்சு போயிட்டான். இதுக்கு மேல பேச இயலாது, அவரோட பேசவே முடியாது. அந்த அளவுக்கு அறிவு என்றால் அறிவு. சூரத்துல் பக்கரா சொல்லுது, மனிதர்கள் தான் அவர் மார்க்கத்தை நிராகரிப்பார். அறிவு பூர்வமாக மக்களுக்கு கொண்டை விளக்கணும் என்றால் அவரை மாதிரி சுபஹானல்லாஹ். அவர் ஒரு சமூகம் என்றான் அல்லாஹ், ஒரு தனி மனிதனை பார்த்து அற்புதம். நான் அதை பற்றி பேசலன்னு அது நீண்ட பெயரும். அவர் எப்படி நடந்து கொண்டார், எப்படி ஆகினார். இப்ராஹிம் நபிக்கு அந்த ஆற்றல். இப்ராஹிம் நபி கரெக்டரோடு நீங்க பார்த்தீங்கன்னா இது நடக்கவே நடக்காது. ஏன்னா அவர் அவ்வளோ பகுத்தறிவு. ரப்பே, இங்க விட்டுட்டு போனா தண்ணி முடிஞ்சிருமே, இங்க விட்டுட்டு போனா சாப்பாடு தீஞ்சிருமே, முடிஞ்சிருமே. இவங்க எவ்வளவு தூரம் நடந்து போய் தண்ணி எடுத்துட்டு வருவாங்க? தெரிகிற இடம்லாம் கிணறு இல்லையே. இன்றைக்குள்ள குவைத் இதுக்கு முன்னாடி இருக்கல. இன்றைக்கு அவங்களுக்கு ரொம்ப தண்ணி கிடைச்சிட்டு, தண்ணி இல்லாத பாலைவனத்தில் தண்ணிக்குரிய அவஸ்தையை மிக கஷ்டத்தோடு அவர்கள், அந்த தண்ணி தான் அவங்களுக்கு தேவை. ரொம்ப தண்ணியோட அவ்வளவு மரியாதை நடப்பாங்க. இப்ராஹிம் நபி என்ன பண்றார்? அல்லாஹ் சொன்னா சமிஅனா வ அத்தஅனா, கட்டுப்படணும், விட்டுட்டு போறார். அந்த அம்மாவை விட்டுட்டு போயிட்டார். துவா, மனிதனுடைய கல்புகளை அவங்க பக்கம் திருப்பிரியா அல்லாஹ். இன்றைக்கு போய் ஹரத்தில் பாருங்க, வேர்ல்டில் உள்ள பெரிய பெரிய மன்னர்கள்லாம் மறந்திருப்பாங்க. எவ்வளோ பெரிய ராஜாமார்கள் வாழ்ந்திருப்பாங்க, எவ்வளோ பெரிய ஆட்கள். உங்கள் கையில் ஃபோன் இருக்கும், ஆப்பிள் ஃபோன். இது ஸ்டீவ் ஜாப்ஸ் செத்து ஒரு 14 வருஷம், 2012-11 செத்து போனார் ஒரு கேன்சரில். ஸ்டீவ் ஜாப்ஸ் ஞாபகமானு கேட்டால், ஆப்பிள் ஃபோன் கையில் இருக்கிற டைம்லேயே ஸ்டீவ் ஜாப்ஸ் மறந்துருப்பீங்க. அவ்வளோ பெரிய கோடீஸ்வரர் அவர், அவ்வளோ பெரிய சல்லிக்காரர். ஆனால் நீங்கள் போய் அமெரிக்காவில் ஹாஜரா சலாமுன் அலைஹாண்ட முஸ்லீம்கிட்ட கேட்டால், கனடாவில் உள்ள முஸ்லீம்கிட்ட கேட்டால், சஃபா மர்வாவில் ஓடுறது என்னன்னு கேட்டால், ஒரு குழந்தைய பற்றி நீங்கள் கேட்டால், இந்த பேரை யாருமே மறக்கல. இன்றைக்குள்ள ஃபேஸ்புக்கில் செல்ஃபி அடித்து போட்டிருப்பீங்க. இந்த செல்ஃபி எல்லா நாளும் ஓடாது, அது கொஞ்ச நாள் இல்லாமல் போயிடும். 4 பேருக்கு ஷேர் ஆகும், 4வது நாள் காணாமல் போயிடும். ஆனால் இந்த வரலாறு அல்லாஹ் எல்லார்ட்ட இருந்தும் மறக்கடிக்காம அது ஞாபகத்திலே வைக்கணும் என்பதுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த ஊரை துவங்க போறான். நீங்க போய் கேட்டீங்கன்னா அந்த அம்மா ஓடுறது தான் அந்த ஊரின் துவக்கம். இவங்க தான் ஃபர்ஸ்ட் ஃபேமிலி. உலகத்தில் எந்த ஊர்லையாவது முஸ்லீம்களுடைய உம்முல் குரா, தாய் நகரம் என்று சொல்லக்கூடிய மக்காவுடைய துவக்கத்தை கிளியரா சொல்ல இயலுமான ஒரு சமூகம் இந்த சமூகம். இதுதான் டே, இதுதான் இடம், இந்த இடத்துல தான் ஃபர்ஸ்ட் ஃபேமிலி வந்தாங்க, அந்த ஃபேமிலி இவங்க தான் என்பதை கிளியரா சொல்லலாம். இப்போ ஆரம்பிக்க போகுது. தண்ணி முடிஞ்சிட்டு, சாப்பாடு முடிஞ்சிட்டு. அல்லாஹ் ஏன் ஒரு ஆம்பளைய வைக்கல, ரொம்ப பலகீனமான ஒரு ஆளை கொண்டு வந்து வைக்கிறான். இவங்க செத்து போனாங்கண்டா இந்த வரலாறு டோட்டலாக முடிஞ்சு, ரப்புல் ஆலமீனுடைய வாக்குறுதி இல்லாமல் போயிடும். காபத்துல்லா இல்லை, என்ன செத்து போயிட்டாங்கண்டா அல்லாஹ் பாதுகாக்கலன்னு அர்த்தம். அல்லாஹ் என்ன ப்ரூவ் பண்ண வர்றான்னு தெரியுமா? இப்ராஹிம் போங்க, பக்கத்தில் யாராவது இருக்கிறாங்களா? நோ. பக்கத்தில் ஏதாவது விவசாய நிலம் இருக்குதா? இல்லை. பக்கத்தில் கிணறு இருக்குதா? இல்லை. தண்ணி பவுசர் இருக்குதா? இல்லை. டோட்டல் தண்ணி முடியுது. அல்லாஹ் உங்களோட கோபம் இல்லை, அல்லாஹ் உங்க ஈமானை டெஸ்ட் பண்றான். அந்த அளவுக்கான ஈமான் எங்களிடம் இல்லை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த குடும்பத்தை கொண்டு வந்து எல்லாரையும் எல்லாம் அனுப்பிட்டு எப்படி இருந்திருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பாலைவனத்தின் நடுவில் நம்மளை வச்சு மண்ணில் தூங்குற நேரம் எப்படி இருக்கும்? பக்கத்தில் ஒரு நைட் பல்பு இல்லை, ஒத்தருமே இல்லை, பேச கதைக்கு யாருமே இல்லை. இந்த டைம்ல தெரிகிறதுக்கு 2 மலை இருக்குது, சஃபா மருவா. அந்த அம்மாவோட தண்ணி முடியுது, அந்த அம்மாவுடைய கல்புல உள்ள ஈமான் முடியல. அவங்க கல்புல ஆழமா பதிஞ்சிருக்கிறாங்க. ஒரு பாலைவனத்தின் நடுவுல ஒரு பெண் நின்று இந்த இடத்துல நம்ம காலின்னு நினைக்கிறேன், அவ்வளவுதான் நினைக்கிறேன். முடிஞ்சு போச்சு, தண்ணி முடிஞ்சு, சாப்பாடு முடிஞ்சு. எதுல போக? பஸ்லையா? வாகனத்திலையா? ஒரு வாகனம் இல்லை, கண்ணு தெரிகிற தூரம் பாலைவனம். புள்ளைய தூக்கிட்டு எங்க போக? போற வழியிலே டீஹைட்ரேட் ஆகி செத்து போயிடும் புள்ள. நாங்க பார்த்திருக்கிறோம் சில இடங்கள்ல. அதாவது குழந்தைக்கு ஒரு டைம் தான் இருக்கலாம், தாயை கொண்டுட்டு குழந்தைய கொல்லாம போயிடுவான். அந்த புள்ள தாய் மேல இருந்து துடிச்சு 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 செத்து போயிடும். ஏன்னா டீஹைட்ரேட் ஆயிடுச்சுன்ற உடம்பு செத்து போயிடும். ஸோ இந்த அம்மா முன்னாடி இன்னும் பழகிடும். அம்மாவை மட்டும் தனியா வச்சிருந்தா பிரச்சனை இல்லை. அவக்கு எப்பயும் ரொம்ப ஆத்திரம் வரணும்டா, தண்ட புள்ளைய பார்க்கிற நேரம் தண்ட கணவன் மீது ஒரு பதுவா வரும். இந்த புள்ள துடிக்குது,
புள்ள ஐசியூல ஹஸ்பண்ட் விட்டுட்டு போனதுதான் ஐசியூக்கு காரணமா இருந்த ஒரு பேச்சுக்கு நான் சொல்றேன். அந்த பொறுமை வராது. இதனால தானே ஒரு வரும். அல்லாஹ் அப்படி ஒரு செட்டிங் பண்றான். ஹஸ்பண்ட் அந்த பக்கம் போற நேரம் சாரா சலாமுன் அலைஹா நிக்கிறாங்க. ஆனா அல்லாஹ் பத்தி நீ தப்பா நினைக்க கூடாது. உன் குழந்தை இங்க விட்டுட்டு போற குழந்தை துடிக்குது. இப்ப குழந்தை விரைக்குது, தண்ணி வேணும், ஒண்ணுமே இல்ல, சாப்பாடு முடிஞ்சு பலகீனத்துக்கு மேல பலகீனம். இப்ப ஒண்ணு மட்டும்தான் இருக்குது. அந்த அம்மா தன் ரப்போட பேசுறத நிப்பாட்டல்ல, திரும்ப பேசுறாங்க. எவ்வளோ டென்ஷனாக இருக்கும் வச்சு பாருங்க. உங்கள் யாராவது ஹாஸ்பிட்டலில் இருந்தால் உங்களை புள்ளையோ யாரோ ஐசியூவில் இருந்தால் ஏசி போட்டிருப்பாங்க, அதுக்கு மேலே இதெல்லாம் வேறுத்து சோஃபா போட்டிருப்பாங்க, உட்காரவே தோணாது. அப்படி போய் எட்டி பார்ப்போம், மறுபடி நடப்போம், மறுபடி வருவோம், மறுபடி நடப்போம், இந்த மாதிரி நடந்துகிட்டே இருப்போம். ஹாஜரா சலாமுன் அலைஹா மலைக்கு மேலே ஏறி எட்டி பார்க்குறாங்க. தூரத்தை பார்க்குறாங்க, யாருமே தெரியல, ரொம்ப பெரிய டென்ஷன். அந்த பக்கம் பார்க்குறாங்க, ஒரு பெண் நடக்கிறாண்டா, வேகமா நடக்கிறாண்டா, ஒரு மலைக்கு மேல வேகமா ஏறாண்டா, பூட் போட்டில்ல அவங்க காலில். எங்களை மாதிரி ஏசியில இன்னைக்கு சஃபா மருவால போகல. கிட்டத்தட்ட 1/2 கிலோமீட்டர், 7 ரவுண்டுன்னா 3 கிலோமீட்டர். அந்த அம்மா தன் குழந்தை பாதுகாக்கப்படணும், ஆனா ஓடுற நேரம் தன் கணவனை திட்டல. இந்த ஏன் அரபு எங்களுக்கு இப்படி என்று கேட்கல, நாங்களா கிடைச்சோம் என்று கேட்கல. அவங்க பொருந்தி கொண்டாங்க, ரப்பே நீ சோதிப்பாய், கைவிட மாட்டாய். சாப்பாடு முடிஞ்சிட்டு உலகத்துக்கு அல்லாஹ் இந்த பாடத்தை நடத்த ஆரம்பிக்கிறான். வர்ரஸாக் ஸுல் குவத்தில் மதீன் இந்த ஸில் அர்ஷில் மஜீத் ஃபஆலு லிமா யுரீத். அவன் ரஸாக் என்ற பாடத்தை நடத்த ஆரம்பிக்கிறான். எப்படி நடத்தணும் தெரியுமா? அல்லாஹ் சாப்பாடை கொடுத்து இப்படி நடத்துறது இல்லை. சாப்பாடே கிடைக்காத இடத்துல உயிர் வாழ்ந்தா இட்ஸ் இம்பாசிபிள். வேர்ல்டில் உள்ள எல்லா ஆய்வாளரையும் கூட்டிட்டு வச்சு இதை கேட்ட இட்ஸ் இம்பாசிபிள். இது பாசிபிள் இல்லப்பா, இம்பாசிபிள். அங்க டெத் நடக்கும், அவங்க செத்து போயிருவாங்க. அது பாலைவனத்து நடுவில், மிடில் ஆஃப் த டெசர்ட், ஒரு பாலைவனத்து நடுவுல ஒரு குழந்தையும் பச்சை உடம்பு ஒரு பெண்ணும் இருந்தாங்கடா, அவங்க எப்படி வாழுவாங்க? முழு வேர்ல்டுக்கும் வீடியோ கேமரா செட் பண்ணப்படல. ரப்புல் ஆலமீன் திருக்குர்ஆனிலும் தன்னுடைய நபியின் மூலமாக நமக்கு இந்த வரலாறை சொல்லி தர்றான். எந்த கேமராவும் இல்லாம அந்த அம்மா ஓடுறாங்க. ஓடுற ஒவ்வொரு நேரமும் நீங்க நினைக்கிறீங்க அவங்க கால் ஓடுதுண்டு. அல்லாஹ் படிச்சு தர்ற பாடம் உங்க கல்பு வேகமா ஓடுது. தன் ரப்போட கேட்கிறாங்க, கெஞ்சுறாங்க, ரப்போட மன்றாடுறாங்க. அல்லாட்ட யாரெல்லாம் உனக்கு எல்லாமே தெரியுதா, நீ தந்திரியாலாண்டா? அப்படியெல்லாம் எல்லாம் தரமாட்டானா? அடிமையா நின்று ஒரு எஜமான்ட்டு ஒரு அடிமை கெஞ்சி கேட்பானே, எனக்கு லீவ் தர்றியான்னு கேட்பானே. இது மாதிரி கெஞ்சணுமா? ரப்புல் ஆலமீன் துடிக்கிற நேரம் அந்த அம்மா ஒரு வாட்டி ஓடி அப்படி உட்காரல. அந்த ஈமான் முதிர்ச்சி அடைந்த ஈமான். ஆனா செயல் வேணுமாம், ரிஸ்க்கு இறங்கணும்டா, முயற்சி எடுக்கணுமாம். அந்த அம்மா சஃபா மலைக்கு மேலே ஏறுறாங்க, எட்டி பார்க்குறாங்க தூரத்துல. வல்லாஹி அந்த அம்மா அது ஒரு இபாதத்தா அன்றைக்கு தெரியாது. அவங்க வெறும் நடந்தது தான். அந்த நட வெறும் நடை அல்ல, இந்த கல்போடு இறைவனோட பேசிக்கொண்டு நடந்தார்கள். தன் இறைவன் கைவிட மாட்டான் என்று நினைத்தார்கள். ஷஃபாக்கு மேல் ஏறி பார்த்தார்கள். அது சின்ன மலை, இமயமலை மாதிரி பெரிய மலை இல்லை. மர்வாக்கு மேலே ஏறி பார்த்தார்கள். இப்படியே நடக்கிற நேரம் 7வது முறை அந்த அம்மா தூரத்தில் பார்க்குறாங்க, யாரையாவது கையில் அல்லாஹ் தண்ணி அனுப்பிடுவான், எங்களை அல்லாஹ் கைவிட மாட்டான், ஒரு நாளும் கைவிட மாட்டான். இந்த இடத்துல அல்லாஹ் எங்களை கொண்டு வந்ததுக்கு காரணம் இருக்கின்ற உறுதியோடு நம்புகிறார்கள். தவக்கல். வானம் திறக்கப்படுகிறது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வருகிறார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, குதியை வைக்கிறார். ஜஸீரத்துல் அரப், அரபிகள் திகைத்து போகக்கூடிய ஆச்சரியம். மா ஜம்சம், ஜம்சம் என்பது அரபி அல்ல, அந்த அம்மா பயன்படுத்தின வார்த்தை. ரசூலுல்லாஹ் அவங்க வார்த்தை. சில மொழிகள் அழிந்து போய்விட்டது. அந்த அம்மா ஜம்சம் என்றா ஸ்டாப் ஸ்டாப், நில்லு நில்லு. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க அந்த அரபி அல்ல, அவங்க மொழியில நில்லு நில்லு என்று சொன்னது. அல்லாஹ்வுடைய தூதர் முஸ்லிம்ல வரக்கூடிய செய்தி. அந்த தண்ணிக்கு அந்த அம்மா நில்லு நில்லு என்று சொல்லாட்டி இது ஜீவன் நதியாக ஓடும் என்றாங்க ரசூலுல்லாஹ்.
அந்த அளவுக்கு தண்ணி இருக்கின்றாங்க. ரசூலுல்லாஹ் பூமியை தோண்டி அடியில் உள்ள தண்ணியை பார்க்கல. இன்றைக்கு மலிக் ஃபஹதுக்கு பிறகு சவுதி கவர்மெண்ட் சாதாரண ஒரு முடிவெடுக்க மாட்டாங்க. அவங்க முடிவெடுக்கிறேன்டா, நாங்கள் ஆரம்பத்தில் போக்கல அந்த தண்ணி எடுத்து தோலில் வச்சு நீங்களாம் அப்படி தான் அதாவது நிறைச்சி ரூமுக்கு கொண்டு வந்து அதான் கொண்டு போகணும். இப்போ நம்மளாம் செய்ய தேவையில்லை. ஏர்போர்ட்டுக்கு போய் பாஸ்போர்ட்டை கொடுத்துருவோம்னா எங்கள் கையில் கேனை தந்துடுவாங்க, ஜம்சம் எடுத்துகிட்டு போயிடுவோம். அது மலிக் ஃபஹதுடைய ப்ராஜெக்டுக்கு பிறகு அவங்க ஆய்வு பண்ணிட்டு சொன்னாங்க, இந்த தண்ணி முடிகிறது எங்களுக்கு தெரியலன்ட்டாங்க. அந்த தண்ணி அது ஒட்டோ வாட்டர் வந்துட்டே இருக்க மாட்டாங்க. ரப்புல் ஐஸா ஒரு பெண்ணுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பலகீனமான நேரத்தில் அவன் அந்த உணவை கொடுத்தால் அல்லாஹ் என்ன பாடம் நடத்துறான்? உங்களுக்கு நான் தரமாட்டேன்னு நினைக்கிறீங்களா? இம்பாசிபிள். உயிர் வாழ்வது இம்பாசிபிள். என்னோட பேசின ஒரு அடியான் அவங்களோட நான் நடந்து கொள்கிற விதத்தை நீங்க நினைக்கிறீங்களா டிலீட் பண்ண போறேன்? நோ ஸ்டாச்சூஸ். எந்த ஸ்டாச்சுவையும் நீங்க பார்க்கல ஹாஜரா சலாமுன் அலைஹா பேர்ல. நோ மெமரி லைவ் டெமான்ஸ்ட்ரேஷன் 24/7 24 மணித்தியாலமும் ஹரத்துல லைவா ஓடுறோம். பிரசிடென்ட், பிரைம் மினிஸ்டர், பெரிய பணக்காரங்க ஏப்பா பெரிய பெரிய பணக்காரங்களை உலகம் மறந்துட்டு ஹாஜரா சலாமுன் அலைஹா இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள உலகம் மறக்கல. நாங்க போறோம் உம்ராவுக்கு, அந்த மலைக்கு மேல செய்கிறோம், அவங்க ஓடி நாங்க ஓடணும். நான் என்ன உங்களுக்கு சொல்றேன், ரசூலுல்லாஹ்வோட தரஜாத் அல்லாஹ் ஏத்துறதுக்கு ஸலவாத்தை பரிசா கொடுத்தான். நீங்க இன்றைக்கு சொன்னீங்கடா, நாளைக்கு அல்லாஹ் காட்டுவான் இத்தனை கோடி இத்தனை ட்ரில்லியன் ஸலவாத் ரசூலுல்லாஹ்வோட தரஜாத் ஏறும். துஆ உங்களுக்கு துஆ கிடைச்சிச்சுன்னா 4 பேர் உங்க தரஜாத் மேலே ஏறும். இப்ப அந்த குடும்பத்துக்கு ரசூலுல்லாஹ் ஏன் ஸலவாத்தில் அப்படி வருவது? அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹிம் வ அலா ஆலி இப்ராஹிம். ஏன் இப்ராஹிம் மென்ஷன் ஆகிறார்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஏன்? அவருடைய குடும்பம் ஏன்? என்ன பரக்கத்துக்கு ஏன்? இது 2 ரக்காத்து தொழுதா, முழு பேரும் தொழுதா, ஹரத்தில் இத்தனை லட்சம் நன்மை. அந்த அம்மா ஸ்டார்டிங் எங்க போய் சேரும் கணக்கு போட்டு பாருங்க. எங்க போய் சேரும் பரக்கத்து அருள் எங்க போய் சேரும் கணக்கே இல்லை. பெருமாள் கேட்டாங்க, ரப்பே இப்ராஹிம் நபி மாதிரி எனக்கு, இப்ராஹிம் நபியுடைய குடும்பம் மாதிரி எனக்கு இந்த கணக்கு எங்க போய் சேரும்ன்றே தெரியாது. ஜம்சம் தண்ணீர் வர ஆரம்பிக்குது. அந்த தண்ணியை மலிக் ஃபஹதுக்கு பிறகு ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு சொன்னாங்க, எடுத்து போட்டாங்க. அறத்துக்கு பக்கத்தில் ஒரு எப்படி ஹார்ட் பீட் ஆகுமோ அது மாதிரி எவ்வளோ தண்ணி வருவது என்பதுக்கு டோட்டல் மானிட்டர் பண்ணுற இடம். ஸோ ஜம்சமுக்கு கொடுக்குற பாதுகாப்பு நீங்கள் படித்து பார்த்துருப்பீங்க. அதாவது மதீனாக்கு போக்கில் முன்னாடி போலீஸ் அப்போ அந்த நேரம் எல்லாம் போட்டு ஜம்சம் எங்கேயாவது அவங்க டெலிவரி பண்ணுறோன்னா அவ்வளோ பாதுகாப்போடு அனுப்புகிறாங்க. ஏண்டா எங்கேயாவது ஒரு நஞ்சை போட்டுட்டான்டா இந்த உம்மத் ஜம்சம் மேல பழிய போட்டுறக்கூடாது என்பதுக்கு, இந்த உம்மத் பாதிக்கப்படக்கூடாது என்பதுக்கு ஹைஜெனிக் வாட்டர், அந்த வாட்டருக்கு அவ்வளோ பாதுகாப்பு கொடுத்துருக்கிறாங்க. வேர்ல்டில் ஃப்ளைட்டில் நீங்கள் போறீங்கன்னா தண்ணியை எடுத்து வீசிடுவான், உடனே இப்போ குடிச்சதுக்கு மேலே அங்கால கொண்டு போயிலாண்டுவான். ஆனால் பறக்குது. அமெரிக்கா, யூரோப், வேர்ல்டில் டெசர்ட், மிடில் ஆஃப் த டெசர்ட், பாலைவனத்தின் நடுவில் இருந்துட்டு ஸ்ரீலங்காவுக்கு தண்ணி பறக்குது. ஸ்ரீலங்காவுக்கு, இந்தியாவுக்கு தண்ணி பறக்குது, யூரோப்புக்கு தண்ணி பறக்குது, அமெரிக்காவுக்கு தண்ணி பறக்குது, வாஷிங்டனுக்கு தண்ணி பறக்குது, நியூயார்க்குக்கு. ஏன்? அந்த இடத்துல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த வாட்டர் முடியல. சவுதி கவர்மெண்ட் இன்றைக்கு ஒரு 7-8 ஆண்டுகளுக்கு முன்னாடி சொல்லிச்சு, per day 2 million disposable cups, ஒரு நாளைக்கு 20 லட்சம் டிஸ்பாசிபிள் கப். இப்ப அதுல கணக்கே வேற. எவ்ரி இயர் ரமலான்ல ஹரத்துல சொல்றாங்க ப்ரொஜெக்ட் பண்ணி, போன வருஷம் இவ்வளவு, இந்த வருஷம் இவ்வளவு, போன வருஷம் 40 லட்சம் பீட் ஆகுது ரமலான்ல இடம் இல்ல ஹரத்துல. அதாவது எக்ஸ்பேன்ஷன், அதாவது மலிக் அப்துல் அசீஸ் எக்ஸ்பேன்ஷன் ஃபில், வெளியில ஃபில், ரோட் ஃபில், காபத்துல்லா டோட்டலி அதிருது. அந்த அளவுக்கு மக்கள். வாட்டர் ப்ராப்ளம் இல்லை சகோதரர்களே, நோ ப்ராப்ளம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், இது ஜீவ நதியாக ஓடுமென்றாக. ஆனால் ரசூலுல்லாஹ் அதை தோண்டி பார்க்கல. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னது சஹீஹ் முஸ்லிம்ல வருவது, சஹீஹ் முஸ்லிம்ல வரக்கூடிய செய்தி. அந்த செய்தி அந்த அளவுக்கு அந்த அம்மா ஜம்சம் என்று சொல்லாட்டி இது அப்படி அவங்க நில்லு அல்லாஹ் அதை கிணறா மாத்தினார். நில்லுடைய வாட்டர் நின்றுட்டு தேவைக்கு வரும். ஸோ கொரோனா டைம்ல இவ்வளோ ஹரத்தில் கொரோனா ஒட்டோ சுவிட்ச், அது ஒட்டோ சுவிட்ச். என்ன ஒட்டோ சுவிட்ச்?
தண்ணி வேணுமெண்டா வரும், இல்லைன்னா நின்றும். தண்ணி எடுக்கவே இல்லை கொரோனா டைமில். அவ்வளோ க்ரௌடு, ஹரம் ஃபுல்லாக கொஞ்சம் பேர் தான் தொழுதாங்க. அப்போ தண்ணி இவ்வளோ யூசேஜ் ஆகலை. இவ்வளோ லிட்டர்ஸ், ஒரு லட்சக்கணக்கில் லிட்டர் வர்ற தண்ணி அதில் அப்படி நின்றுட்டு. ஆனால் ஹரத்தில் பெரிய வெள்ளம் எடுத்து காபத்துள்ள தாழ்ற அளவுக்கெல்லாம் தண்ணி வரல, நின்றுட்டு. அது தேவைப்பட்டா எடுத்தா வரும். 1400 ஆண்டுகளுக்கு முன்னாடி இவ்வளோ க்ரௌடு வரல. அது அவ்வளோ பேருக்கு தான் தேவைன்னா அவ்வளோதான் தரும். எவ்வளோ வேணுமோ அவ்வளோ தரும். வேர்ல்டு வைடா அந்த தண்ணியை நீங்கள் கொண்டு போய் வச்சுங்கன்னா, இந்த தண்ணி எக்ஸ்பயர் டேட் போட்டிருப்பாங்க. ஜம்சம் 25 இயர்ஸ் நீங்கள் வச்சாலும் நோ ப்ராப்ளம், நோ எக்ஸ்பயர் டேட், நோ எக்ஸ்பயர் டேட். நாங்கள் வச்சிருக்கிறோம், அந்த மாதிரி வைப்போம், மனம் வீசாது. அந்த தண்ணி பசிய போக்குமென்றாங்க ரசூலுல்லாஹ், புகாரில் வருவது. அந்த அளவுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு கிஃப்டா கொடுக்குறான். அந்த அம்மா வெறும் நடந்தாங்க, இது இபாதத்தை அல்லாஹ் மாத்தினான். ஃபர்ஸ்ட் அதுல நடந்தவங்களை இன்றைக்கு எத்தனை கோடி பின்பற்றாங்க. இதுதான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த பாடத்தை நடத்தினது. அவங்க உயிர் வாழ ஆரம்பிக்கிறாங்க. அங்கே ஒரு சமூகம் உருவாக ஆரம்பிக்குது. ஒரு ரஸாக், அல்லாஹ் ரஸாக் என்ற பாடம் பாலைவனத்தின் நடுவில் நிலைநாட்டப்படுது. இந்த பாடத்தை நடத்திட்டு டிலீட் பண்ணி விட்டா, எப்படியோ வாழ்ந்துட்டு பெரிய ஆள் ஆயின பிறகு எனக்கு ஒரு ஸ்டாச்சு சிலை வச்சிருப்பா, எனக்கு கண்ணீர் அஞ்சலி செலுத்து, வருஷம் வருஷம் எனக்கு மாலை போடுன்றாங்க. எதுவுமே இல்லாமல் அவங்க சாதாரணமாக மொத்தாயிட்டாங்க. அவங்கள நாங்கள் மறக்கக்கூடாது.